எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து அன்னாச்சி பழ விவசாயிகளுக்கு உதவும் அன்னாச்சி பழம் அறுவடை கருவி. கொல்லிமலையில் அன்னாச்சி பழம் தான் அதிகமாக விளையுது. அந்த அன்னாச்சி பழத்தை பறிக்கும்போது இந்த செடியில் இருக்க முள்ளெல்லாம் கையில் குத்தி செஃப்டிக்கெல்லாம் ஆகுது. சில பாம்பு விஷப்பூச்சியெல்லாம் இருக்குது, அது வந்து தெரியாமல் கடிக்க வரும். சில பேர்த்த கடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ யோசித்து பார்த்தேன், இதுக்கு ஒரு கருவி தான் இப்படியெல்லாம் ஆகாதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் அந்த கருவியை கண்டுபிடிச்சேன். கொல்லிமலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் காண முடியுமா எங்கள் சார் கேட்டோம். சார் வந்து இதுக்கு சொல்யூஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த ப்ராஜெக்ட் தேர்ந்தெடுத்தோம். இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விவசாயம் தான் இருக்குது. கொல்லிமலையில் 100% 90% விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. சார் வேறு வந்து பாம்பு சார் வந்து ரெண்டு இந்த இது முள்ளெல்லாம் கையில் குத்தாது சார். சார் பாம்பு அந்த மாதிரி கிடைக்கும் சார். அந்த முள்ளுமே குத்தாது சார். இதில் இருக்கிறது நம்ம கையில் சார். பாம்பு எந்த விஷப்பூச்சியுமே நம்மளுக்கு கிடைக்காது சார். எங்களோட அணியின் பேர் வந்து கொல்லி ஹில்ஸ் பாவை. 4 பகுதி மக்களில் 3 பகுதி மக்கள் வந்து கொல்லிமலையில் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. கொல்லிமலையில் வந்து அதிகமாக தானியங்கள் தான் விளையுது. நம்ம தட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு வரதுக்கு காரணமே விவசாயம்தான். எப்பவுமே நம்ம சாப்பிடும்போது விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்து தான் சாப்பிட்ணும். அதன் விதமாக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்தோம். இதில் வந்து 3 வகையான பயன் இருக்குது. நிறைய விவசாயிகள்லாம் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் தான் வருவாங்க. அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்காது, டார்ச் இருக்காது. அதனால நாங்கள் இதில் டார்ச் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிலில் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக ஃபேன் வச்சுருக்கோம். இது வந்து எளிய முறையில் பயன்படுத்தலாம். இனி வருங்காலத்தில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துரும். நம்ம பேக்கில் போட்டுக்கலாம். சோலார் மூலமாக பேட்டரி சார்ஜ் ஏறி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இது அன்னாச்சி பழம் பறிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட பறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.